ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் இன்று கூட்டம் இல்லைங்க. நேரடி சர்வதர்ஷனிக்கே 6 மணி நேரம் தான் ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஜூலை மாதத்துக்கு உண்டான புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி உண்டான வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை அவங்ககிட்ட வைக்கிறோம். ஜூலை மாதத்துக்குண்டான சுப்பரபாதா, தோமாலை, அர்ச்சனை, இந்த லக்கி டிப் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்க ரிஜிஸ்ட்ரேஷன் இன்று 18/4/2026 காலை 10 மணிக்கு தொடங்கி 20/4/2026 காலை 10 மணி வரை ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். 20/4/2026 மதியம் 12 மணிக்கு யார் செலக்ட் ஆகிங்களோ அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க செலக்ட் ஆனது பின்பு நீங்கள் பேமெண்ட் கட்டினா போதும். இப்போ சுப்ரபாத சேவைனா 120 ரூபா. இந்த மாதிரி சேவையெல்லாம் கிடையாது, கஷ்டம். நானே 3 வருடமாக ட்ரை பண்ணுறேன், கிடைக்கல. திருமலையில் டேரெக்டாகவும் போய் ட்ரை பண்ணுறோம், ஆன்லைன்லேயே ட்ரை பண்ணுறேன், புக் பண்ணி தான் கிடைக்கல. நீங்கள் யாராவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைங்க. செலக்ட் ஆனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக தரிசன அப்டேட்டை பார்ப்போம். தினந்தோறும் திருப்பதியில் 3 இடங்களில் காலை 4:30 மணி முதல் காலை 5 மணிக்குள் இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது. ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுநிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கட்டாயமாக தேவை. 12 வயது கீழே குழந்தைங்களுக்கு தரிசன டிக்கெட் தேவை அற்றது. காலைல 4:30 மணிக்கு டிக்கெட் கொடுத்த எண்ணிக்கை, இது நாளைக்கு தரிசனம் செய்வது 13,000 டிக்கெட் பக்தர்களுக்காக விநியோகம் செஞ்சாங்க. காலைல 4:30 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் காலைல 6:30 மணி தான் காலியாச்சு. கூட்டம் மிக குறைவு என்பதை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமெட் வழியாக போகிற பக்தர்களுக்கு திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலை 4:30 மணிக்கு 2,000 டிக்கெட் கொடுத்தாங்க. காலை 6:19 தான் டிக்கெட் ஆச்சு என்பதை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். அலிப்பிரி நடைபாதையில் போகிறவங்களுக்கு எவ்வித டிக்கெட்டும் வழங்கப்படுவதில்லை என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலில் பக்தர்கள் நேற்று சாமி தரிசனம் செய்ததோட எண்ணிக்கை 17/4/2026 அன்று 69,049 பேர் தான் தரிசனம் பார்த்துருக்காங்க. 23,842 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 3,57,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு. 11 குடங்கள் எடுத்து பக்தர்களை தங்க வச்சதாகும். 6 மணி நேரம் தரிசனத்துக்காக இருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2 முதல் 3 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட்டுக்கு 3 முதல் 5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 6 முதல் 8 மணி நேரம் வரை ஆகலாம் என்பதை நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மிக அதிர்ச்சியான விஷயம், கூட்டம் இல்லைன்னு எப்படி சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கங்க. காலை 8:35 நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக தற்பொழுது குடோனில் காத்திருக்கும் எண்ணிக்கை மிக 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 குறைவாக 848 பேர். 848 பீப்புள்ஸ் ஒன்லி நவ் வெயிட்டிங் இன் குடோனில் வெறும் 848 பேர் தான் காத்திருக்காங்கன்றதை தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்று அதிகாலை முதல் 17,550 பேர் தரிசனம் முடித்ததாகும். 21,602 பேரை தரிசனத்துக்கு அனுமதிக்கலாம்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. மிக குறைவான எண்ணிக்கையில் தற்போது இருக்கிறதுனால தான் கூட்டம் இல்லை என்ற அப்டேட்டையும் உங்கள்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். ரூம் புக்கிங் தினந்தோறும் திருமலையில் காலை 5 மணிக்கு CRO ஆஃபீஸில் ரூம் புக்கிங் செய்வாங்க தொடங்குகிறது. காலை 5 மணி நிலவரப்படி 1,400 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். தற்பொழுது காலை 8:15 நிலவரப்படி 645 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. லாக்கர் ஓரளவுக்கு கிடைக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இந்த லாக்கர் வாங்கிடலாம் என்பதையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அது போக திருப்பதியில் ரூம் புக்கிங் வாங்கினா ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவாசில் ரூம் புக்கிங் தராங்க, வாங்கிக்கலாம். உணவு திருமலையில் அன்னப்பிரசானத்தில் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னப்பிரசானம் விநியோகம் செஞ்சிட்ருக்காங்க. உங்களுக்கு உணவு பிரச்சனை இல்லை என்பதையும் நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். புஷ்கரணி குளத்தில் பக்தர்களை தொடர்ந்து அனுமதிக்கிறாங்க. லட்டுலையுமே எந்த பிரச்சனையும் இல்லை. 2 முதல் 4 லட்டு எக்ஸ்ட்ரா லட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் என்பதையும், சில நேரங்கள் 6 லட்டுகள் ஸ்டாக்கின் அடிப்படையில் பக்தர்கள் லட்டு விநியோகம் செய்யப்படுகிறது. ஒரு லட்டு 50 ரூபா விலை என்பதையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஒரு லட்டு தரிசன டிக்கெட் இலவசம். அது போக நபர்கள் 2 முதல் 6 லட்டு வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் என்பதையும் நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். திருமலை திருப்பதி கோயிலில் வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனலும் தொடர்ந்து வழங்கப்படுகிறது. வாழ்க வளமுடன்.